என் அன்பு பிள்ளைகள், உங்களுக்கு சொல்ல விரும்புவேன். ஒரு தொகுதியில் வேட்பாளர் மற்ற தொகுதியிலிருந்து அந்த தொகுதியில் போய் நிறுத்துவது, அப்படியே எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடாதா, அந்த தொகுதியில் அப்படிலாம் பேசக்கூடாது. நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். அவங்க நல்லா பணி செய்வது சரியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படின்னா உங்கள் தொகுதியிலேயே பொண்ணு எடுத்து வாழ்றீங்களா, பொண்ணு கொடுத்து வாழ்றீங்களா? இப்படி சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள்? ராமநாதபுரம்னா பரமக்குடினா முதுகுலத்தூரில் பொண்ணு கொடுக்க மாட்டிய, முதுகுலத்தூர் வந்து இங்கே பரமக்குடியில் கட்டிட்டு வர மாட்டிய. ஏண்டா டேய், என்ன இங்கே வந்து நிறுத்துறாப்புல? அப்படின்னா தஞ்சாவூரில் கொண்டு போய் இங்கே திருச்சியிலிருந்து நிறுத்துறாப்புல. தஞ்சாவூர் போராட்டத்தை நீயே போராடிக்க. ராமநாதபுரத்தில் பிறந்த என்ன இது கூப்பிடுற? எல்லாத்துக்கும் சீமா வரணும். சீமா தங்கச்சி இங்கே நிறுத்தினா போட மாட்டேன். இது ஒரு வேலை. நமக்கு போடுறதில்ல, எங்கிருந்தோ வந்தவனுக்கு நாட்டை கொடுத்துருது. நமக்கு ஒரு தொகுதியில் நிறுத்தினா சண்டையை போட்டு கொடுக்குது. அதெல்லாம் பேசிட்டு கூடாது. அப்போ என்ன எனக்கு சொல்லணும்? விருப்பம் இருந்தால் செய், இல்லைன்னா வெளியேறிடு. நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கீங்கிற திமிரில் நான் நிற்கலை, புரியுதா? நான் என்னை நம்பி தான் நிற்கிறேன். நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போனாலும் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? நீ பேசுவேன் சும்மா கையை தட்டி, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என் அன்பு சொந்தங்களே, எங்க கடற்கரையில் நின்று பேசிட்டு இருப்பேன். இலக்கு தாண்டா முக்கியம். இதில் நீ இல்லாமல் போ. நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்ய நினைக்கிறேன். அப்படிதான் என் பிள்ளை ஒவ்வொருத்தரும் நிற்கிறீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அதில் நான் நின்னான நீ நின்னான, என் தங்கச்சி நின்னா தம்பி நின்ன, ஏன் தங்கச்சி நிற்கிறா, ஏன் தம்பி நிற்கிறான்ங்கிற எண்ணம் இருக்கிறவன் தான் இந்த கட்சிக்கானவன். உன் கட்சி வெல்லணும், அப்பதான் உன் லட்சியம் வெல்லும். உன் லட்சியம் வெல்லணும், உன் கட்சி வெல்லணும். நீ வெல்லணுங்கிறது இல்லை, உன் கட்சி வெல்லணும். அது கட்சி யாரு சொல்லுதோ அங்க நிறுத்தி வெல்லணும். நீ இஸ்லாமியருக்கு இடம்னா இஸ்லாமியருக்கு இந்த இடத்துல கொடுத்தா தான் சரியா இருக்கும்னு கட்சி தீர்மானிச்சா அங்க கொடுக்கும், அங்க கொடுக்கும். ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கணும்னா இங்க கொடுத்தா தான் சரியா இருக்கும்னா அங்க யோசிச்சு கொடுக்கும். ஒரு காலை எடுத்து வைக்க 1000 முறை யோசிப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, என் தலைவன் அந்த நிலத்தில் எனக்கு முதலாக தந்த பரிசு புத்தகங்கள். அந்த புத்தகம் என்னன்னு கேளு, இவ்வளவு அடுக்கு. போரில் காலை எடுத்து வைத்து எப்படி நகர வேண்டும் என்கிற புத்தகம். இதை நான் படித்து என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்வளவு பெருசா இருக்குன்னா இதை படிக்க நாளாமேனும். முடிஞ்ச வரைக்கும் படிங்க, இல்லை ஊரில் கொண்டு வச்சு படிங்க. போரில் ஒரு போர் வீரன் எப்படி காலை எடுத்து வச்சு நகரணுங்கிற புத்தகத்தை தமிழ் படுத்தி எழுதி வச்சுக்காப்புல. உலக நாட்டில் இருக்கிற இராணுவ புத்தகங்கள் எல்லாம் தமிழ் படுத்தி. அப்போ அவன் புள்ள நான் எவ்வளவு கவனமாக எடுத்து வைப்பேன். இதுவரை இந்த 15 ஆண்டுகளில் 10 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் தவறாக நான் ஒரு காலை எடுத்து வச்சுட்டேன்னு யாராவது குற்றம் சொல்லு, நீ சொல்றதை நான் கேட்கிறேன். இந்த இடத்துல இவரை நிறுத்திருக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியாக தான் நிறுத்துவோம். 100 முறை ஆய்வு செய்வோம். அதெல்லாம் குழப்பிக்கிற கூடாது. கட்சி என்ன சொல்லுதோ கேட்கணும். மாவோட கோட்பாட்டை எடுத்து பாருங்க. முதலில் ஒரு போராளி கழகு அவன் எந்த தத்துவத்தை ஏற்கிறானோ அந்த தத்துவத்தில் முழுமையான நம்பிக்கை வைக்கணும், ஈடுபாடு வைக்கணும். அந்த தத்துவத்தை முன்னெடுத்து சென்ற தலைவன் மீது அவன் நம்பிக்கை வைக்கணும், முழுமையான நம்பிக்கை வைக்கணும், நம்பணும். இல்லைன்னா வெளியேறி தூரம் போயிடணும். இடையில இருந்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கவனமா இருங்க. என் தோளுக்கு துணையாக இருங்க. முடியலையா, தொல்லையா எல்லாமே விலகிருங்க. எனக்கு படிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கல்லாம் மட்டும் இருந்துடாது. அதை கவனமா இருங்க. உங்களை நம்பிதான் இந்த தேர்தல் களம் இருக்கிறது. கொள்கை பரப்பு வீரர்களையும் தகவல் தொழில்நுட்பம், அதான் நமக்கு இருக்கிற வலிமையான ஊடகம். நமக்கு இருக்கிற ஒரே ஊடகம் அதான். ஏன்னா நீங்க ஒரு ஊடகம், நான் ஒரு ஊடகம், தங்கச்சி ஒரு ஊடகம், எல்லாரும் அதை நம்பி நம்ம பயணிக்கணும்.